ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் கால் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய வேற லெவல் ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீபேட், ரீசன்ட், கான்டாக்ட்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணீங்க. இந்த கான்டாக்ட் குள்ள போனீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இந்த போன் எழுதி இருக்கிறதுக்கு கீழே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேனேஜ் கான்டாக்ட்ஸ் இருக்கும். இந்த மேனேஜ் கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க என்னென்ன கான்டாக்ட்ஸ் என்ன பண்ணலாம், மெர்ஜ் பண்ணணுமா இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, அனுப்பணுமா இல்ல வெளியில் இருக்கிற கான்டாக்டை உள்ள கொண்டு வரணுமா இல்ல கான்டாக்டை ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணுமா இல்ல சிங்க் பண்ணணுமா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மேனேஜ் கான்டாக்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதே இது சேம் அந்த 3 டாட்ஸ் குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் செட்டிங்ஸ் இருக்கு. அந்த கான்டாக்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா ப்ரொஃபைல் பிக்சர் ஷேரிங் இருக்கும். ப்ரொஃபைல் பிக்சர் அதாவது வந்து உங்களுடைய கான்டாக்டுக்குள்ள பட் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்காம இருப்பீங்க. பட் அது என்னன்னா நீங்க ப்ரொஃபைல் பிக்சரை ஷேரிங்கை ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க சைன்இன் பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து இங்க வச்சுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம செட் பண்ணிக்கணும். அடுத்தது ரீசைக்கிள் பின் ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணி வச்சுங்க. இதோட பர்பஸ் என்னன்னா நீங்க ஒரு கான்டாக்டை டெலீட் பண்றீங்க. டெலீட் பண்ணனதுக்கு அப்புறமா அது பர்மனண்டா டெலீட் ஆகணுமா இல்ல 30 டேஸ் வரைக்கும் ரீசைக்கிள் பின்ல வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ரீசைக்கிள் பின் ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க டெலீட் பண்ண கான்டாக்ட் இந்த ரீசைக்கிள் பின்ல இருக்கும். அடுத்தது கான்டாக்டோட லிஸ்ட் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ட்டு சார்ட் கான்டாக்ட்ஸ் பை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வச்சு சார்ட் பண்ணுமா லாஸ்ட் நேமா இது என்னங்கிறது நீங்க கொடுத்தீங்க. நேமோட ஃபார்மட் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா, கான்டாக்டோட லிஸ்ட் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு. அடுத்தது சோ ஃப்ரீக்வெண்டட் கான்டாக்டட் அப்படின்னா அதாவது நீங்க அடிக்கடி ஒருத்தருக்கு கூப்பிட்டே இருக்கீங்க, 30 டேஸா கண்டினியூவா ஒரு பர்சனுக்கு கூப்பிட்டே இருக்கீங்களா, அதை வந்து உங்களுக்கு முன்னால வைக்கணுமா, அந்த கான்டாக்டை முன்னால வைக்கணுமா, அது வேணும்னா நீங்க இங்க எனேபிள் பண்ணி வச்சுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அப்படியே பேக் வந்தீங்கன்னா இந்த ஃபோன் ஆப்ஷன்லேயே வரும். சேம் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நியூ வெர்ஷனை நீங்க அப்டேட் பண்ணணும்னா இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளாக் நம்பர்ஸ் இருக்கு. இந்த பிளாக் நம்பரை கிளிக் பண்ணுங்க. இந்த பிளாக் நம்பர்னா அதாவது உங்க கான்டாக்ட்ல இல்லாம நம்பர் மட்டுமே வரக்கூடிய நம்பரை நீங்க பிளாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர்ஸ் வருது பாத்தீங்களா, அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க கான்டாக்ட்ல இல்லாத எதுவுமே வராது. அடுத்தது பிளாக் ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பேம் கால்ஸ் எதுவுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கால்ஸ் வந்து உங்களுக்கு விளம்பரத்துக்காக சில கால்ஸ் வரும் பாத்தீங்களா, அதையெல்லாம் நீங்க இந்த காலர் ஐடியில ஸ்பேம் கால்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வராது. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணுங்க. எல்லா ஸ்பேம் கால்ஸுமே உங்களுக்கு பிளாக் பண்ணுமா இல்ல ஹை ரிஸ்க் இருக்கிறது கூட பிளாக் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ இதில் டோட்டலி வந்து நீங்க ஹை ரிஸ்கை பிளாக் பண்ணிருங்க. ஏன்னா சப்போஸ் டு பி நீங்க நார்மலா இருக்கிற விஷயத்துல நீங்க பிளாக் பண்ணும்போது இப்போ பிளிப்கார்ட்டே நீங்க ஒரு ஆர்டர் ஒன்று பண்றீங்க, அந்த டைம் அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கால் பண்ணுவாங்க, அது எல்லாமே டோட்டலா எல்லாமே ஸ்பேம்னா அதையும் ஸ்பேம்ல கொண்டு போயிடும். அதனால ஹை ரிஸ்க் இருக்கிறத மட்டும் நீங்க பண்ணிக்க. அடுத்தது காலர் ஐடி ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தது தான். அடுத்து ரெக்கார்ட் கால்ஸ். ரெக்கார்ட் கால்ஸை பத்தி நம்ம செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ கால் ரெக்கார்டிங் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்டா இருக்கிற ஷோ நோட்டிபிகேஷன் ஆஃப்டர் ரெக்கார்டிங்னா கால் ரெக்கார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா உனக்கு ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வரணுமா அப்படிங்கறதான் கேக்குது. வேணும்னா எனேபிள் பண்ணிக்கங்க. ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ்ங்கிறது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும். இந்த ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ்ல ஆன் இருக்கு, ஆல் கால்ஸ், கால்ஸ் வித் அன்சேவ்டு நம்பர், கால்ஸ் வித் ஸ்பெசிபிக் நம்பர் இருக்கு. ஆல் கால்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா காலுமே உங்களுக்கு ஆட்டோ ரெக்கார்ட் ஆகும். அடுத்து ரெக்கார்டர் கால்ஸ் எல்லாம் எங்க இருக்குங்க, ரெக்கார்டர் கால்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே இங்க பாத்துக்க முடியும். அதுக்கு கீழே டெலிட் ஓல்ட் ரெக்கார்டிங்னா ப்ரீவியஸா நீங்க டெலிட் பண்ண வேண்டிய பழைய ரெக்கார்டிங் இருந்ததுன்னா அதை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்ட் கால்ஸை பத்தி நம்ம செப்பரேட்டாவே நம்ம போட்டிருக்கோம், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணீங்க. அடுத்தது கால் பேக்ரவுண்ட். கால் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு எப்படி வேணும், நீங்க கால் உங்களுக்கு வருது நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல எப்படி வேணும் அப்படிங்கிறது. இப்போ சிம் 1 சிம் 2 அப்படிங்கிற 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். சிம் 1 கிளிக் பண்றீங்க பாருங்க, பேக்ரவுண்ட்ல டிஃபால்ட்டா இருக்கிறது இதுதான். இதுல லே அவுட்னு இருக்கு பாத்தீங்களா, பாட்டம்ல கிளிக் பண்ணுங்க. இது எப்படி வரணும், மேல நேம் வந்து அதுக்கு இப்போ கீழே நம்பர் வந்து சென்டர்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வரணுமா இல்ல சைடுல உங்களுக்கு லெஃப்ட் சைடுல நேமும் நம்பரும் வந்துட்டு வேணுமா அப்படிங்கிறது நீங்க இந்த 2 ஆப்ஷன்ல லே அவுட்ல சூஸ் பண்ணிக்கலாம்.
பேக்ரவுண்டை கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. அந்த 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் பேக்ரவுண்டில் நான் ஒரு தனி இமேஜஸ் வச்சிருக்கேன், அந்த இமேஜஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரிக்கு போயிடும். இந்த கேலரியில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பேக்ரவுண்டை இங்கே செட் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் கால் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வரும். கால் ரிசீவ் ஆகும் பொழுதும் வரும். அடுத்தது கால் அலர்ட்ஸ் அண்ட் ரிங் டோன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கால் வரும் பொழுது எப்படி ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி கால் வர்றது போகிறது இதுல எல்லாம் எந்த மாதிரியான அலர்ட் ரிங் டோன் வேணும் அப்படிங்கிறது செட் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லான ஒன்று. எப்படின்னா நீங்கள் கால் வரும் பொழுது வைப்ரேட் வென் ஆன்சர்ட் அப்படின்னா ஆன்சர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வைப்ரேட் சவுண்டும் வரும். உங்களுக்கு அது தேவையான ஆன் பண்ணிங்க. அதே மாதிரி கால் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் வேற ஏதாவது வேலையில் இருந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பேசிட்டு இருக்கிற பர்சன் வச்சுட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த டைம்ல வைப்ரேட்டை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வைப்ரேட் சவுண்ட் வரும். அதை வச்சு கட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலாம். அதே மாதிரி உங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு டோன் வேணுமா, கால் எண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு டோன் வேணுமா, அதே இது நீங்க கால் பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அலார்ம் வச்சிருக்கீங்க, நோட்டிபிகேஷன் வச்சிருக்கீங்க, அதோட சவுண்ட் எல்லாம் வரணுமா அப்படின்னா கீழே இருக்கிற பிளே டோன் வென் கால் கனெக்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. பிளே டோன் வென் கால் எண்ட்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. அலோ அலார்ம் அண்ட் நோட்டிபிகேஷன் சவுண்ட்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. அது கீழே இருக்கிற ரிங் டோனை பற்றி உங்களுக்கு தெரியும். சிம் ஒன்னுக்கு என்ன ரிங் டோன் வேணும், இது வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். கால் வைப்ரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டைப் ஆஃப் கால் வைப்ரேஷனுக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் எந்த டைப் ஆஃப், அதாவது ஷார்ட் மீடியம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கம்மியா அதிகமான வைப்ரேஷன், இதில் எது வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிங்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் சவுண்ட் வரும். ஒருத்தர் கூப்பிடுறாரு, உங்களுக்கு ரிங் டோன் வருது, அதில் கூட வைப்ரேட் சவுண்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா வைப்ரேட் வயல் ரிங்கிங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கீபேடோட சவுண்ட் வேணும்னா பிளே சவுண்ட் ஃபார் கீபேட் டேப்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கீபேடை ப்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வைப்ரேட் மோட் வேணும்னாலும் அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸை கிளிக் பண்ணீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணும் பொழுதோ எண்ட் பண்ணும் பொழுது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு இதில் ரீட் காலர் நேம்ஸ் அலோடு அப்படின்ட்டு இருக்கு. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலருடைய நேம் வாய்ஸில் சொல்லும். வேணும்னா எனேபிள் பண்ணிங்க. ஆன்சர் ஆட்டோமேட்டிக்லி கையில் எடுத்து நீங்கள் காதில் வைக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் அட்டன் ஆயிரும். அதுதான் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்லி. ப்ரெஸ் வால்யூம் அப் டு ஆன்சர் கால்ஸ் அப்படின்னா உங்கள் வால்யூம் பட்டனை அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆன்சர் ஆயிரும். கால் அட்டன் ஆயிரும். ப்ரெஸ் சைடு கீனா பவர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் கால் ஆயிரும். ஸோ இதுதான் ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் குயிக் டிக்ளைன் மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கால் வருது, அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ண முடியல, அப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்க. கட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகணும். அதுதான் குயிக் டிக்ளைன் மெசேஜ். கிளிக் பண்ணுறீங்க. இதில் என்னது, ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ, கேன் யூ கால் பேக் லேட்டர். இதில் நீங்கள் ஐ எம் டிரைவிங், ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணி வச்சிடுறீங்க. வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். அடுத்து கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது சூப்பர்பான ஃபீச்சர். இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன்னா நார்மலாக நம்ம இது நாள் வரைக்கும் எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி கால் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். இதே இது மினி பாப்அப்பில் வேணும், ஸ்மால் பாப்அப் மினி பாப்அப்னு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்மால் பாப்அப்பை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. மினி பாப்பப்பை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கால் வரும் பொழுது சின்ன சைஸில் ஒரு பாப்பப் மெனு வரும். பார்க்குறக்கே நல்ல டிசைனாக ஸ்டைலாக இருக்கும். அந்த டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற கீப் கால்ஸ் இன் பாப்அப்னு இருக்கு. ஸோ நீங்கள் கால்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுனா கூட அங்கே மினி பாப்அப்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், ஸ்டைலிஷாக டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீப் கால்ஸ் ஆன் பாப்அப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு காலை ரிசீவ் பண்ணுறதோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதுதான் கால் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.